ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன். நம்ம எல்லோரும் பைனாப்பிள் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். நான் ஒரு சேஞ்சுக்கு பைனாப்பிளை வச்சு ரசம் செஞ்சுருக்கேன். அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைனாப்பிள் ரசம் செய்கிறதுக்கு 4-5 ஸ்லைசஸ் பைனாப்பிள் எடுத்துட்டுருக்கேன். இதை பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். ஒரே ஒரு ஸ்லைஸ் பைனாப்பிளை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரசத்தில் கடைசியில் சேர்க்கணும். மிக்சியில் போடுறதுக்கு 200 கிராம் அளவுக்கு பைனாப்பிள் எடுத்துட்டுருக்கேன். சின்ன பீசஸ் 50 கிராம் அளவுக்கு இருக்குது. பைனாப்பிளை மிக்சியில் போட்டப்புறம் அதை வடிகட்டிட்டு அதில் இருக்கிற சக்கையெல்லாம் எடுத்துட்டு ஜூஸ் மாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்கிற தோல் பகுதி அதெல்லாம் எடுத்துட்டேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ரசத்துக்கு புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. 10 நிமிஷம் ஊறினப்புறம் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல புளி தண்ணியை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். கருவேப்பிலை ஒரு 4-5 கிள்ளி போட்டிருக்கேன். இதில் ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஒரே ஒரு கரண்டி பருப்பை குக்கரில் வேக வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போது வேக வச்ச தக்காளியை இதில் சேர்த்துடலாம். வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்க்குறேன். பருப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். இதில் 1 டீஸ்பூன் ரசப்பொடி சேர்க்குறேன். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போது பைனாப்பிள் ஜூஸையும் இதில் சேர்த்துடலாம். பைனாப்பிள் ஜூஸ் சேர்த்தப்புறம் லேசாக ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ரசம் நுரைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். ஒருவேளை புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா கூட இந்த வெல்லம் சேர்க்கறதுனால அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பைனாப்பிள் பீசஸை இதில் சேர்த்துடலாம். பைனாப்பிள் பீசஸ் சேர்த்து 1 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போது கொத்தமல்லி தழையை தூவிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் நெய் எடுத்துட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். இதில் கடுகு வெடிக்கும் போது ஜீரகம் சேர்க்குறேன். இதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் இதிலேயே சேர்க்குறேன். இப்போது தாளித்ததை ரசத்தில் சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்டியான பைனாப்பிள் ரசம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.